குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே. சீராக்கின் ஞானம் 3:12. நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த நாளினை முதியோர்கள் தினமாக அறிவித்து நம் குடும்பங்களில் வாழும் நம் தாத்தா பாட்டிகள், பெற்றோர்கள், முதியோர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களுக்கு நம் உடனிருப்பையும் அரவணைப்பையும் வெளிக்காட்டவும் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். எனவே இந்த சிறப்பு கருத்துக்காக இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இத்திருப்பலியில் முழுமையாக பங்கு கொண்டு இறை ஆசீரை பெற பக்தியோடு ஜெபிப்போம். இறை ஆசீரோடு அருள் தந்தை ஏ மனுவேல், அருள் தேடல் டிவி. மாதாவுடைய பெயரை சொல்லுவது. மாதாவுடைய பெயர் எவ்வளோ மாதா இருக்கு இல்லையா? நிறைய மாதா இருக்காங்க தமிழ்நாட்டிலே, நிறைய மாதா இருக்காங்க. ஆமாம், ஒரே மாதா தான், பெயர்கள் வேற வேற நிறைய பெயர்கள் இல்லையா? அப்படியே அந்த பெயர்களை நீங்கள் சொல்ல வரீங்க. அந்த ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அப்படியே சொல்லிட்டு யாரும் சொல்லாத ஒரு பெயராக இருக்கு. அண்ணா இப்போ அருள் மாதிரி தினமும் வீட்டில் இப்படி தான் பயிற்சி எடுக்கிறாரு. அவங்க பிள்ளைங்களாம் இப்படி தான் சொல்லி தராரு. ஒன்றும் வரலையே வார்த்தை. என்ன சொல்ல வரீங்க? கத்தல் போட்டு பேசுற மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க. குட், தேங்க்யூ, வெரி குட். கை தட்டுங்க எல்லாரும். ஓகே, முடிஞ்சிச்சு. அதாவது கையில் பலூன் கொடுக்கப்படுகிறது. இந்த பலூனை நீங்க ஊதி உடைக்கும் போது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கிறாரு. ஆமா, பரிசே உள்ளதாக இருக்கு. அது யாரு முதல்ல உடையதோ அவங்களுக்கு அந்த பாட்டு. 1 2 3. குன்றுகளை இழக்கும் செயலிலும் உன் மீது நான் கொண்ட
சங்கமமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு வழியிணைந்து சரித்திரமாவோம். அருளதி பாயும் இந்த திருப்பலிகளிலே அருட்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு வழியிணைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே தூய ஆவியாருடைய அருள் நலன்களை வேண்டி நாம் ஒவ்வொருவரும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு ஆன்ம நலனோடு கடவுள் நம்மை சந்திக்கிறார், நம்மை தேற்றுகிறார், நம்மை ஆறுதல்படுத்துகிறார், நம்மோடு உடன் இருக்கிறார். நாம் தனிமையில் இல்லை, நாம் வேதனைப்படவில்லை, நாம் நோயுற்றிருக்கவில்லை. மாறாக கடவுள் நம்மோடு இருப்பதனால் நாம் பேறு பெற்றவர்களாய், கடவுள் நம்மோடு உடன் இருப்பதால் நாம் வாழ்வடைகிறோம், கடவுள் நம்மோடு இருப்பதனால் நாம் நம்பிக்கை பெறுகிறோம் என்கிற உணர்வோடு இதோ தூய ஆவியாருடைய அருள்களை பெறச் சொல்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. வார்த்தை வழியிலே
திருச்சபலியின் புனித நிகழ்விலே அன்பு தெய்வம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, இன்று நமது தாய் திரு அவை முதன்முறையாக அகில உலக முதியோர் தின விழாவை சிறப்பிக்க அழைப்பு விடுக்கிறது. நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த நாளினை சிறப்பித்து நம் வாழ்வின் முன்னுதாரணமாக வாழ்ந்து நம்மையும் நமது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் அன்பிலும் பண்பிலும் வளர்த்து வழிகாட்டிய நமது பெற்றோர், அவர்களின் பெற்றோர் மற்றும் அவர்களோடு உடன் பிறந்தவர்களுக்கு திருப்பலி நிறைவேற்றி அவர்களுக்காக மன்றாடி மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் பகிர்ந்து ஒரே குடும்பமாக ஒன்று சேர்ந்து சிறப்பிக்க அழைக்கின்றார். புனிதர்களும் புனித கன்னிமரியாயின் வயதான பெற்றோர்கள் சுவக்கின் மற்றும் அன்னாள் அவர்களின் திருநாளை சிறப்பிக்கும் இத்தருணத்தில் நமது குடும்பங்களில் வாழும் முதியோர்களுக்காக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். முதியோரை மதிக்கவும் அவர்களது உடனிருப்பை கொண்டாடும் பண்பாடு மிகவும் குறைந்துவிட்டது. முதியவர்களை சுமையாகவும் பிரச்சனையாகவும் முதியோர்கள் வேண்டப்படாதவர்களாகவும் ஆறாவது விரலாகவே பார்க்கும் மனப்பான்மை அதிகரித்து வருகிறது. தனிமையும் புறக்கணிப்பும் முதியவர்களை பெருமளவில் பாதிக்கின்றது. இத்திருப்பலியில் நமது குடும்பங்களில் சமுதாயத்தில் வாழும் அனைத்து முதியோர்களுக்காகவும் அவர்களது உடல் நலன், மன நிம்மதி, நீடிய ஆயுளும் தர வேண்டும் என்று இறைவனிடம் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறினை சிறப்பித்துக் கொண்டாடுகிற இவ்வேளையில் இந்த நாளினை அன்பிற்குரியவர்களே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நாம் வாழ்கிற காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டு நமக்காக பல்வேறு தியாகங்களை செய்து இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்ற முதியோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டிகள் மற்றுமாக இருக்கிற பெரியோர்கள், இவர்கள் யாவரையும் நினைவு கூர்ந்து அவர்களுடைய நல்ல உடல் உள்ள சுகத்திற்காக, ஆன்ம நலனுக்காக, அவர்கள் வாழ்வில் இன்னும் நாம் மேன்மேலும் அக்கறை காட்ட வேண்டியும் இதோ இந்த திருப்பலியை அவர்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கடவுள் தமது தூயகத்தில் உரைகின்றார். தமது இல்லத்தில் மக்கள் ஒன்றுபட்டு வாழ செய்கின்ற கடவுளே அவர்களுக்கு வலிமையையும் மனதிடத்தையும் அளிப்பார். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இறைவா இறைவா மன்னிப்பாயா, இரக்கம் பொழிந்து மன்னிப்பாயா. இறைவா இறைவா மன்னிப்பாயா, இரக்கம் பொழிந்து மன்னிப்பாயா. கருணையே உருவான இறைவா, என் குடும்பத்தின் முதியவர்களை பாரமாக எண்ணி அலட்சியப்படுத்திய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறேன் இறைவா. இறைவா இறைவா மன்னிப்பாயா, இரக்கம் பொழிந்து மன்னிப்பாயா. இரக்கமே உருவான இறைவா, என் குடும்பத்தின் முதியவர்களிடம் பேசாமல் தனிமைப்படுத்தி குழந்தைகளை அவர்களிடம் அணுக விடாமல்
பாசத்திற்கு ஏங்க செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறேன் இறைவா. இறைவா இறைவா மன்னிப்பாயா, இரக்கம் பொழிந்தே மன்னிப்பாயா. அன்பே உருவான இறைவா, என் குடும்பத்தின் முதியவர்களின் இயலாமையும் இல்லாமையும் பிறரோடு பேசி அவர்களை அவமதிப்புக்குள்ளாக்கிய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறேன் இறைவா. இறைவா இறைவா மன்னிப்பாயா, இரக்கம் பொழிந்தே மன்னிப்பாயா. இறைவா இறைவா மன்னிப்பாயா, இரக்கம் பொழிந்தே மன்னிப்பாயா. எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால்
உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இம்மக்கள் உண்ட பின்னும் மீதி இருக்கும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 42 முதல் 44 முடிய. அந்நாட்களில் பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வார்க்கோதுமை அப்பங்களையும் தம் கோணிப்பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார். எலிசா மக்களுக்கு உண்ண கொடு என்றார். அவருடைய பணியாளன், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான். அவரோ, இவற்றை மக்களுக்கு உண்ண கொடு, ஏனெனில் உண்ண பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார். அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றே. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றே. ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றே. எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவு அளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றே. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றே. இரண்டாம் வாசகம். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, ஆண்டவரும் ஒருவரே, திருமுழுக்கும் ஒன்றே. திருத்தூதர் பவுல் எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவார்த்தைகள் 1 முதல் 6 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள்.
முழு மன தாழ்மையோடு கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே. நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியுள்ளார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் எத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின், ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அருமடையாளத்தைக் கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்குச் சென்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று முதலாக நம்முடைய தாயாம் திரு அவை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த நாளை நம்முடைய தாத்தா பாட்டிகள், நம் குடும்பத்தில் இருக்கிற பெரியோர்கள், முதியோர்களை நினைத்து கொண்டாடும்படியாக, அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக நம்மிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது ஒரு அற்புதமான நிகழ்வு. இது ஒரு மிக மகத்துவமான அனுபவமும் கூட. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 20வது இறை வார்த்தை, இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கின்றேன். இந்த வார்த்தைகளை சொல்லிதான் இந்த இறை சிந்தனையை வழங்கவும், தியானிக்கவும், அவர்களுக்காக ஜெபிக்கவும் திருத்தந்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, நம் குடும்பத்தில் வாழுகின்ற பெரியோர்களை நினைத்து பார்ப்போம். நம்முடைய தாத்தா பாட்டிகள், நம்முடைய அப்பா அம்மா, நமக்காக பல்வேறு தியாகங்களை செய்தவர்கள் இன்றைக்கு ஒடுங்கி போய் உடல் நலிவுற்று நோய்வாய்ப்பட்டு தனிமையில் இருக்கின்ற நிலையை நிச்சயமாக நாம் கண்கூடாக காணலாம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய மனநிலை அவர்கள் மத்தியில் எப்படி இருக்கிறது? அவர்களை குறித்து நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் எப்பேற்பட்டதாக இருக்கிறது? நிச்சயம் அவர்களுக்கு இருக்கின்ற அனுபவம் ஒருபோதும் நமக்கு இருக்காது. அவர்களுடைய அனுபவம் முற்றிலும் வித்தியாசமானது. எனவே அவர்களை பார்க்கின்ற பார்வை வித்தியாசப்பட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, முதியோர்கள், பெரியோர்கள் என்பவர்கள் மீண்டும் அவர்கள் குழந்தை பருவத்தை அடைகிறார்கள். மீண்டும் அவர்கள் குழந்தைகளாக மாறுகிறார்கள். அவர்களுக்கு பேச்சு தெளிவாக வராது, பற்கள் எல்லாம் கொட்டிவிட்டிருக்கும், அவர்களுடைய நடையானது தளர்ந்து போயிருக்கும், அவர்களுடைய ஞாபக சக்தியானது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போயிருக்கும், அவர்களுடைய பார்வையும் குறைவாக தெரியும். இப்பேற்பட்ட நிலை என்பது குழந்தைகளுக்குரிய நிலையாகவே அன்பிற்குரியவர்களே நாம் பார்க்கின்றோம். குழந்தைகள் கூட அப்படிதான். நிச்சயமாக அவர்களுக்கு இந்த குழந்தை பருவத்திலே பற்கள் இருக்காது, சரியாக பேச வராது, சரியாக நடக்க வராது. இப்படியெல்லாம் இருக்கின்ற அந்த குழந்தை நிலையைத்தான் ஒவ்வொரு முதியோரும் பெரியோர்களும் அடைகிறார்கள். இந்த நிலையை இன்று நானும், இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயம் அடைந்தே தீருவீர்கள். இந்த நிலையில்தான் அன்பிற்குரியவர்களே ஒரு அற்புதமான ஒரு அனுபவமானது நமக்கு காத்திருக்கிறது. அனுபவமானது காத்திருக்கிறது. நம்முடைய செயல்கள் எல்லாம் இந்த பெரியோர்களுக்கு அல்லது முதியோர்களுக்கு எப்பேற்பட்டதாக இருக்கிறது? அவர்களை நன்றாக நாம் கவனித்துக் கொள்ளுகிறோமா? அவர்களை சரியான முறையிலே பாதுகாக்கிறோமா? அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்கின்றோமா? அவர்களுக்கு அன்பு காட்டுகின்றோமா? அவர்களுக்கு உதவி புரிகின்றோமா? அவர்களை அரவணைக்கின்றோமா? அவர்களுடைய தேவைகளை, ஆசைகளை நிறைவேற்றுகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லது அவர்களை ஒரு ஓரமாக தனிமையில் ஒதுக்கி வைத்திருக்கிறோமா? அவர்களிடத்தில் நாம் பேசுவதற்கு கூச்சப்படுகிறோமா? வெட்கப்படுகிறோமா? வயதாகிவிட்டது என்று அவர்களை புறக்கணித்து வைத்திருக்கிறோமா? வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். மனதளவிலே அன்பிற்குரியவர்களே, இது ஒரு அனுபவமாக நம்முடைய சிந்தனையிலிருந்து எழுகின்ற ஒன்றாக அமைந்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே அழகான ஒரு பழமொழியை சொல்லுவார்கள். பழுத்த ஓலையை பார்த்து குருத்தோலைகள் சிரிக்கின்றன என்று. ஒவ்வொரு பழுத்த ஓலைகளும்
அந்த இளம் குருத்து நிலையிலிருந்து வளர்ந்தவைதான். ஆனால் காலம் செல்ல செல்ல அவை பழுத்து போகிறது, கீழே விடுகின்றது. இந்த நிலையை இந்த குருத்தோலைகளும் அடையும். அவை தெரியாமல் சில நேரங்கள் குருத்தோலைகள் இழிவாக ஏளனமாக அந்த பழுத்து ஓலைகளை பார்த்து சிரிக்கலாம். அவற்றினுடைய நிலை அன்பிற்குரியவர்களே மிகவும் கேள்விக்குறியானது, சிந்திக்கத்தக்கது. நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக எவ்வளவு தியாகங்களை புரிந்திருக்கிறார். அவர்களுடைய கனவும் அவர்களுடைய தியாகமும் அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய லட்சியமும் நாம் தான் அன்பிற்குரியவர்களே. நம்மை ஒவ்வொரு அணுவணுவாக பார்த்து ரசித்தவர்கள் அவர்கள். நாம் பேசுவதை, நாம் நடப்பதை, நாம் சிரிப்பதை பார்த்து மகிழ்ந்தவர்கள் அவர்கள், பெருமை கொண்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையை அழகாய் கட்டமைத்தவர்கள், வடிவமைத்தவர்கள். என் மகன் என் மகள் இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும், இந்த உடையைத்தான் உடுத்த வேண்டும், இவ்வாறு மதிப்பு மிக்கவனாக வாழ வேண்டும் என்று அவர்களுடைய எண்ணமும் சிந்தனையும் நம்மை குறித்ததாக இருக்கிறது. ஒருவேளை நாம் இல்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறி இருக்கும், அர்த்தமற்றதாக மாறிப்போம். நாம் தான் அவர்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கிறவர்கள். எனவே அப்பேற்பட்ட தியாகிகளை, அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவர்களை நாம் அவர்களுடைய வயதான காலத்திலே சரியாக கவனித்துக் கொள்கிறோமா? அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்கிறோமா? அன்பிற்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இறை வார்த்தையை பாருங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்கள் யாவரும் முதுபெரும் தந்தையர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய காலமானது மிகவும் அந்த முதிர்ந்த வயதாக இருக்கிறது. அவர்களுடைய அந்த முதிர்ந்த வயதிலே அவருடைய அன்பு பிள்ளைகள் செய்த செயல்கள்தான் இன்றைக்கு மகனாக மகளாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பெற்றோருக்கு, நம்முடைய தாத்தா பாட்டிகளுக்கு, நம்முடைய பெரியோர்களுக்கு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். தொடக்க நூல் புத்தகம் 25வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை. ஆபிரகாம் 175 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் முதியவராகி நிறைந்த வாழ்நாட்களை கடந்து நல்ல நரை வயதில் இறந்து தம் மூதாதையரோடு அவர் சேர்த்து கொள்ளப்பட்டார். 9வது இறைவார்த்தை கவனிக்கணும். இந்த இடத்துல 9வது இறைவார்த்தை, ஆபிரகாமுடைய பிள்ளைகள் 2 பேர், ஒருவர் ஈசாக்கு, மற்றொருவர் இஸ்மாயில். இவர்கள் இருவருடைய செயல்களை பாருங்கள். 2 பேரும் வெவ்வேறு திசையில போயிட்டாங்க. ஈசாக்கு ஒரு திசையில ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இஸ்மாயில் ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இஸ்மாயிலும் ஆகாரும் வேண்டாம் என்று துரத்தி அடிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவருடைய அந்த வயது முதிர்ந்த காலத்திலே, அவர் இறக்கும் தருவாயில் இருக்கும் போது அவருடைய ஆசைகளை, அவருடைய கனவுகளை நிறைவேற்ற அவருடைய 2 மகன்களும் சேர்ந்து வருகிறார்கள். தன் தந்தைக்கு உரிய கடமைகளை, அவருடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறார்கள். 9வது இறைவார்த்தை சொல்லுகிறது 25வது அதிகாரத்துல, அவர் புதல்வர்களாகிய ஈசாக்கும் இஸ்மேயிலரும் மம்ரே நகருக்கு கிழக்கே இத்தியனான சோவாவினுடைய மகன் எப்ரோனினுடைய நிலத்தில் இருந்த மக்பேலா குகையில் அவரை அடக்கம் செய்தார். 2 பேரும் சேர்ந்து வந்து, மனப்பூசல்கள் உண்டு, கசப்பான தருணங்கள் உண்டு, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத நிலைப்பாடுகள் உண்டு. ஆனாலும் கூட தன் தந்தைக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையை சரிவர இவர்கள் இருவரும் இணைந்து செய்த அதிசயமான நிகழ்வு. தொடக்க நூல் புத்தகம் 35வது அதிகாரம் 29வது இறைவார்த்தை. ஈசாக்கினுடைய அந்த வயது முதிர்ந்த ஒரு பருவம் பாருங்க. ஈசாக்கு 180 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் வயது முதிர்ந்தவராய் இறந்து தம் மூதாதையருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர் புதல்வர்கள் ஏசாவும் யாக்கோப்பும் அவரை அடக்கம் செய்தனர். 2 பேரும் சேர்ந்து வராங்க. மனக்கசப்புகள் உண்டு, ஒருவரை ஒருவர் பிரிந்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை, ஏமாற்றிவிட்ட மனநிலையில் ஒருவருக்கு ஒருவர் எதிரியாக இருக்கிறார்கள். ஆனால் தன் தந்தைக்குரிய கடமையை நிறைவேற்றும் போது இருவரும் இணைந்து வந்து தன் தந்தைக்குரிய கடமையை நல்லபடியாக நிறைவேற்றுவது. யாக்கோப்பினுடைய வாழ்க்கை,
தன் தந்தையின் கல்லறையில் தன்னையும் அடக்கம் செய்ய வேண்டும் என்று தன் மகன் யோசேப்பிடம் அவர் கேட்டுக்கொள்கிறார். தன்னுடைய ஆசையை, விருப்பத்தை அவர் கேட்டுக்கொண்ட பெயரின் தொடக்க நூல் புத்தகம் 50வது அதிகாரம் சொல்லுகிறது, யோசேப்பு தன் தந்தையின் முகத்தின் மீது விழுந்து அழுது அவரை முத்தமிட்டார். பின்னர் மருத்துவ முறையில் பாதுகாப்புடன் அவரை கொண்டு போய் 40 நாட்கள் அவரை பாதுகாத்து 70 நாட்கள் துக்கம் கொண்டாடி அவரை நல்லடக்கம் செய்தார். இவ்வாறு தன்னுடைய தந்தையினுடைய ஆசைகளை, அந்த வயது முதிர்ந்த காலத்தில் இருக்கின்ற ஆசைகளை நிறைவேற்றுபவர்களாக இவர்கள் எல்லோரும் திகழ்ந்திருப்பதை அன்பிற்குரியவர்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அற்புதமான வார்த்தைகள், இறை வார்த்தை. திருப்பாடல் 71 சொல்கிறது, முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும், என் ஆற்றல் குன்றும் நாளில் ஆண்டவரே என்னை கைவிடாதேயும். இது முதியோருடைய ஒரு பாடலாக, திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. திருப்பாடல் 92:14 இறை வார்த்தை பாருங்க, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவார்கள். வயதானவர்கள் நம்முடைய குடும்பத்தில் இருப்பது நம்முடைய ஆசீர்வாதம் அன்பிற்குரியவர்களே. அது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு பாக்கியம். அந்த முதியோர்களை நாம் பெற்றிருப்பது, அவர்களை நன்றாக கவனிப்பது, அவருடைய தேவைகளை நிறைவு செய்வது என்பது நாம் கொடுத்து வைத்திருக்கிற பாக்கியம். இதை நாம் முழுமையாக செய்தே தீர வேண்டும். என்றும் செழுமையும் பசுமையும் அவர்கள் இருப்பார்கள். பாருங்க, சீராக்கின் ஞான புத்தகம் 3வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை சொல்லுகிறது, சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும். இன்றைக்கு திருமணமான உடனே தன்னுடைய மனைவியுடன் வேறு குடும்பம், தனி குடும்பம் செல்ல வேண்டும், பெற்றோர்கள் தனியாக இருக்க வேண்டும் என்று விட்டுவிடுகிறவர்கள் உண்டு. அவர்கள் தனிமையில் தவிக்க விட்டுவிடுகிறவர்கள் உண்டு. அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாக கிடைக்கிறது. சீராக்கின் ஞான புத்தகம் 3வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை, குழந்தாய் உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு, அவரது வாழ்நாளெல்லாம் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே. அப்பா அம்மா மீது அடிக்கடி எரிச்சல் படுவது, கோபப்படுவது, நீ பண்றது சரியில்லை என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை கூட அவர்களிடம் அணுகாத வண்ணம் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு பல ஆண்டுகள் பேசாமல் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். எவ்வளவு மனவேதனையோடு, துன்பத்தோடு அன்பிற்குரியவர்களை அந்த பெற்றோர்கள் இருப்பார்கள். தந்தையின் ஆசி பிள்ளைகளின் குடும்பங்களை நிலைநாட்டும். சீராக்கின் ஞான புத்தகம் 3வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை சொல்லுது, தந்தையின் ஆசி பிள்ளைகளின் குடும்பங்களை நிலைநாட்டும், தாயின் சாபம் அவற்றை வேரோடு பெயர் தெரிந்துவிடும். எனவே அப்பா அம்மா எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறுதியாக இந்த நிகழ்வோடு நான் நிறைவு செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, ஒரு முறை அப்பா என்கிற ஒரு குறும்படத்தை நான் பார்க்க நேர்ந்தது. தன் தந்தையை முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதற்காக மகனும் மருமகளும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த நிலை அவர்களுக்கு வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, அடிக்கடி வீட்டில் சண்டை, அப்பா சரியா தன்னை சுத்தமா வச்சுக்கிறது இல்லை, அவர் குளிப்பதில்லை, ஆடைகளை தூய்மையாக அணிவதில்லை என்றெல்லாம் மனைவி அடிக்கடி சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறாள். இதனால எப்படியாவது அவரை முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருந்தது. தன்னுடைய தந்தையையும் தந்தைக்கு தேவையான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு முதியோர் இல்லத்திற்காக இவர்கள் போகிறார். அவர்கள் அவ்வாறு சென்ற அந்த முதியோர் இல்லத்தில் ஒரு குருவானவர் அங்கிருக்கிற பெரியோர்களை எல்லாம், முதியோர்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே சென்று இவர்கள் பேசுகிறார்கள். என்னுடைய அப்பா இப்பொழுது கொஞ்சம் நிதானம் குறைவாக இருக்கிறார், அவருடைய கடமைகளை சரியாக அவரால் செய்து கொள்ள முடியவில்லை, எனவே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன், இந்த முதியோர் இல்லத்துல அவரை சேர்த்துக்குங்க ஃபாதர் என்று அவரை கொண்டு போகிறார். அப்பொழுது அந்த இடத்திலே உள்ளே வந்த அந்த பெரியவரை பார்த்தவுடன்
குருவானவர் சரியாக அடையாளம் கண்டுகொண்டு, என்ன சவரிமுத்து, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்கிறார். ஃபாதர், சோஸ்திரம், நல்லா இருக்கிறேன் ஃபாதர், எந்த குறையும் இல்லை, என் பிள்ளை என்னை நல்லா பார்த்துக்கிறான், என் மருமகள் என்னை நன்றாக கவனித்துக் கொள்கிறார் என்று சொன்ன உடனே அதிர்ந்து போகிறார் இந்த குருவானவர். இந்த மகனுக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஃபாதர், எங்க அப்பாவை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்று அந்த மகன் கேட்டபோது ஃபாதர் பேச ஆரம்பிக்கிறார். ஆம், தெரியும். 40 வருடங்களுக்கு முன்பாக உம்முடைய அப்பாவும் அம்மாவும் இந்த இடத்தில் வந்திருந்தார்கள். தங்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை என்பதை சொல்லி மனம் வெதும்பி அழுது வேண்டினார்கள். என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஏதாவது ஒரு குழந்தை கிடைத்தால் நாங்கள் அந்த குழந்தையை பத்திரமாக என்னுடைய குழந்தையைப் போல வளர்ப்போம் என்று கேட்டார்கள். நான் தான் உன்னுடைய தாய் தந்தைக்கு ஒரு அனாதை குழந்தையை கொண்டு வந்து கொடுத்தேன் என்று சொன்னான். அப்பொழுது அந்த அனாதை குழந்தை தான் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த மகன் மனம் வெதும்பி அழுதான், கண்ணீர் விட்டான், தன் தந்தையினுடைய காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். உடனடியாக சொன்னான், என்னுடைய தந்தையை என்னோடே விட்டு விடுங்கள், அவருக்காக நான் எதையும் செய்ய இனிமேல் தயாராக இருக்கிறேன். இவ்வளவு தியாகங்களை செய்த இந்த நாள் வரை தன்னுடைய பிள்ளையாகவே என்னை அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு என் தேவைகளை நிறைவு செய்த என் அப்பா அம்மாவுக்காக நான் எதையும் செய்யவில்லையே, அவர்களை தவறாக புரிந்து கொண்டேனே, அவர்களை திட்டி இருக்கிறேனே, அவர்கள் மீது கோபப்பட்டிருக்கிறேனே, அவருடைய தேவைகளை சரிவர நிறைவு செய்யவில்லையே என்று சொல்லி அந்த மகன் அந்த குருவானவரிடத்திலே சொல்லி மீண்டும் தன் தந்தையை மார்போடு அணைத்துக் கொண்டு வீட்டிற்கு அழைத்து போனானா. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பெற்றோர்கள் ஒரு குழந்தைகள் மாதிரி. அந்த குழந்தையை அன்பு செய்வதும் அவர்கள் தேவைகளை நிறைவு செய்வதும் அவர்களோடு உடனிருப்பதும் நமக்கு ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த திருப்பலியிலே நம் குடும்பத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பெரியோர்களுக்காக முதியோர்களுக்காக ஜெபிப்போம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலி கொண்டாட்டத்தை நம் குடும்பத்தில் வாழ்கின்ற பெரியோர்கள் முதியோர்களை நினைவு கூர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தாயாம் திரு அவைக்காகவும் திரு அவைக்காக உழைக்கின்ற இறைப்பணியாற்றுகின்ற நற்செய்தி ஊழியம் புரிகின்ற பெரியோர்கள் முதியோர்கள்
ஓய்வு பெற்றிருக்கிறவர்கள் யாவருக்காகவும் மற்றுமாக நம் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடம் சிறப்பாக நம் விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போமாக. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நற்செய்தி பணிக்காகவும் திரு அவை அன்றாடம் நிகழ்த்துகின்ற அற்புதங்களான திருவிருந்து பகிர்வும் மற்றும் இறைமீட்பின் வார்த்தை பகிரவும் எல்லாராலும் சுவைக்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் அனைவரும் நம்பிக்கையிலும் திருவிருந்திலும் குறைவுபடாமல் இருக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முதியவர்கள் தங்களுக்கு கிடைத்துள்ள அழைத்தலுக்கு ஏற்ப தகுதியான முறையில் பணிவு, மென்மை மற்றும் தாராள மனப்பான்மையுடன் வாழவும் தங்களுடைய பலவீனத்தால் அன்பில் வலுக்குறையாமல் வாழ வேண்டுகின்றோம். அவர்கள் பிற ஏழைகளுக்கு ஆறுதல் அளிக்கவும் இளையோர்களுக்கு நல் வழிகாட்டிகளாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிமையிலும் ஆதரவற்ற நிலையிலும் உள்ள முதியோருக்காக மன்றாடுவோம். இறை இயேசுவின் எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு யாருமே தனிமையில் வாட வேண்டியது இல்லை என்பதை உணரவும், வானதூதர்கள் அனுதினமும் அவர்களை சந்திக்கிறார்கள் என்பதை உணர்ந்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய்வாய்ப்பட்டவர்கள் குணமடையவும் தொற்று நோயினால் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளானவர்களுக்காக மன்றாடுவோம். யாரும் யாரையும் ஒருபோதும் கைவிடக்கூடாது என்பதை நாங்கள் அனைவரும் உணர செய்திருளும். நோயாளிகள் நல்ல சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வசதியை தந்திருளும். நலமோடு வாழ உத்தரவாதத்தையும் உமது உடன் இருப்பையும் நல்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புள்ள கடவுளே, எங்கள் சமூகத்தில் இறந்த அனைத்து முதியவர்களையும் நினைவில் கொள்கின்றோம். தொற்று நோயின் விளைவாக இறந்தவர்கள், யார் நினைவிலும் இல்லாத ஆன்மாக்கள் அனைவரையும் அமைதியின் அரசில் வரவேற்று நிலைவாழ்வை அளித்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்திலே மன்றாடுவோம். இறைவா, நாங்கள் வேண்டி மன்றாடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களை நீர் ஏற்று எங்களுக்கு அருள் புரியும்படியாய் எங்கள் குடும்பங்களில் வாழ்கின்ற முதியோர்கள், பெரியோர்கள், எங்கள் தாத்தா பாட்டிகள் யாவருக்கும் உமது நிறைவான ஆசீரை தந்து இந்த வயதான காலத்திலே அவர்கள் நிம்மதியோடும் நிறைவான மகிழ்ச்சியோடும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடும் வாழ அருள் புரிய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா, இந்த நிலையான சொந்தம் நீதானே என்று காணிக்கை தந்தேன் தேவா, காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. உலகத்தில் நான் கண்ட செல்வம் உந்தன் பல கோடி நன்மை, சிறு துளி வெள்ளம் உன்னையே பலி தந்த கோலம், நீ கொடுத்ததால் கண்டேன் இன்பம், கொடுத்தேன் என்னை கொடுத்தேன் என்று அன்பின் முழுமையாய் கொடுத்தேன், நிறைவாய் உந்தன் அருகில் நான் எழுத்தில் என்னை நீ இணைப்பாய், காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா.
அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய குடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளினாற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டு செல்வனவா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னி மரியாளிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுலத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானகத்தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலால் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே
உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று மக்குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் தந்தையே. உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கு
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தார், அவர் மீண்டும் வருவார் என்கிற நம்பிக்கையை பெற்றிருக்கும் நாம் அந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் மகிழ்கின்றேன்
ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகி இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்பிற்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் குடும்பத்தில் வாழும் முதியோர்களையும் பெரியோர்களையும் மதித்து அன்பு செய்து வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.